இன்று கோயம்புத்தூர் புறப்பட்டிருக்கிறார்கள். வட இந்தியாவில் ஒரு 4 தொலைக்காட்சிகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே மோடி தொலைக்காட்சிகள் தான். மோடி கோடாரத்தை சுட்டுவது மட்டுமே அவருடைய வேலை. நல்ல வேலை தென்னிந்தியாவில் அப்படி இல்லை, தமிழ்நாட்டில் கேரளாவில் அப்படி துளியும் இல்லை. அப்படி இருந்தவர்கள் கூட இடமாறி போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் நாம் பார்க்கின்றோம். ஆக தொலைக்காட்சிகளில் கருத்து திருப்பி செய்து கொண்டிருக்கிறார்கள். மோடி முன்னேறி கொண்டிருக்கிறார். போன தேர்தலை விட ஒரு சில இடங்கள் குறையும். ஆனால் மோடி தான் பிரதமர். எப்படி அதான் மீசியில வந்து விட்டுலங்கிறாங்க. போன தடவை என்ன குறையும், ஆனால் மோடி தான் பிரதமர். எழுதி கொள்ளுங்கள், மோடியும் கேடியும் இனி நாட்டை ஆள முடியாது. என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தலிலே கதாநாயகன் என்பதை மறந்துவிடாது. அதாவது ஸ்க்ரூவை போட்டு முடுக்கி அதை டைப் பண்றது கொஞ்சம் லேட் ஆகும். ரிமிட் அடிக்க உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு அடி தான் காங்கிரஸ் கட்சியோட தேர்தல். அன்றைக்கு 72,000 ரூபாய் 5 கோடி குடும்பங்களுக்கு 25 கோடி நபர்களுக்கு பயனடையும் வகையில மாதம் 6,000 ரூபாய் வங்கி கணக்கில் வரும். 6,000 ரூபாய் என்பது சாதாரண விஷயமா? கிராமப்புறங்களில நிம்மதியாக அந்த மக்கள் தன்னுடைய வயிற்றை பசியை போக்க முடியும். அதே போன்று 100 நாள் வேலை திட்டம் இந்தியாவிலே பல ஏழை குடும்பங்களுடைய வறுமையை போக்கியது. அதை மோடி அரசு ஒழிக்க நினைத்தது. அதை 150 நாளாக மாற்ற முடியும் என்று அந்த அறிக்கையை அறிவித்திருக்கிறார்கள். நீட் தேர்வை விலக்கி இது இருமொழிக்கான மாத்திரை கஞ்சா நினைச்சாங்க. கஞ்சா அடிச்சு பேசுறாங்க. அஞ்சா அஞ்சர்கள் கஞ்சா அஞ்சர்கள் அல்ல. ஆக அந்த தேர்தல் அறிக்கையில நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு மிக முக்கியமாக கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரும். சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா அதாவது இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் யாருங்க நாட்டு மக்கள் படிக்கணும்னு நினைச்சாங்க. நேரு படிக்கணும்னு நினைச்சார், ராஜீவ்காந்தி நினைத்தார், பிபி சிங் நினைத்தார், மொரார்ஜி நினைத்தார், ஏன் வாஜ்பாய் கூட நினைச்சார். தமிழ்நாட்டில் காமராஜர், கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவர்களெல்லாம் நிறைய பேர் படிக்கிறதுக்காண்டி ஆல் பாஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. 5ஆம் வகுப்பு வரையும் பாஸ் இருந்ததுனால நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் உண்மை. கிராமப்புற கல்வி வளர்ச்சிக்கு அதுதான் மூல காரணம். இலவச காரணி பிள்ளைங்க புதுவெளியில வரக்கூடாது, வெயில நடந்து வரக்கூடாது, அதனால படிப்புக்கு வராம போயிடக்கூடாது. சீருடை இல்லாம படிப்பை அவங்க இழந்துடக்கூடாது. இப்படி இலவச படிக்கணி. இப்படி திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில கல்வியை வளர்ப்பதற்காக மாணவ மாணவிகளுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து ஊட்டி வளர்த்தார். ஆனால் நாசகார நரேந்திர மோடி ஏழை எளிய மக்கள் நன்றாக படித்தால் இடஒதுக்கீட்டின் மூலமாக அதிகாரத்தை நிறைவேற்றிக் கொண்டிருப்பார்கள், குறிப்பிட்ட அந்த 2% வேலை வாய்ப்பு பறிபோய்விடும் என்ற அடிப்படையில் முடிந்தவரை கல்வியிலே சாதாரண மக்கள் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக ஏராளமான நுழைவுத் தேர்வு என்ற பெயரிலே நெருக்கடிகளை தந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? யோசிச்சு பாருங்க. அதாவது முதல்ல ஏதாவது வகையில மருத்துவ எம்பிபிஎஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ நீட் தேர்வுங்கும் போது பிளஸ் 2ல 2 முறை படிக்கக்கூடிய ஒரு நிலை. 2 லட்சம் ரூபாய்க்கு டியூஷன் வச்சா தான் அந்த பிள்ளையை நம்ம அனுப்பி வைக்க முடியும். அந்த நீட் தேர்வுல வெல்ல முடியுங்கிற ஒரு சூழல். வேலைக்கு கல்வியை கடினமாக்கி கிராமப்புற மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வீட்டு பிள்ளைகள்லாம் படிப்பின் மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டு பாதிலே அவங்க நிறுத்த வைக்கிறோம். அப்போ இவன் பிளஸ் 2 கூட தாண்டாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ இடஒதுக்கீட்டுல அவங்க போட்டி போட மாட்டாங்கல்ல, ஆள் இருக்காதுல்ல. அந்த இடத்துல யாரும் நிரப்புவாங்க? அந்த 2% பேர் நிரப்புவார்கள். எவ்வளவு பெரிய குள்ளநரி சதி திட்டம் பார்த்தீர்களா? அந்த சதி திட்டத்தை தவிடுபடியாக்கும் வகையில் தான் கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றம் நாங்கள் தயார் என்று காங்கிரஸ் கட்சியை தேர்தல் அறிக்கை தெரிவித்திருக்கிறோம். ஆக இந்தியாவில் ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை, அதே போன்று தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த தேர்தல் அறிக்கை, கிரிக்கெட்ல 2 முறை நின்று 6 கோடி ரன்களை சேர்ப்பது போல காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையும் தமிழகத்தில் இந்த தேர்தலில்
39 இடங்களையும் புதுச்சேரியை சேர்ந்த 40 இடங்களிலும் வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. வட இந்தியாவிலே பாமர மக்கள் இருக்கிறார்கள். அதான் பயமா இருக்கு. அடுத்து வாக்கு இயந்திரத்தில் தில்லுமுழுகளை செய்து ஏதாவது நடந்து விடுமோ என்ற அச்சம் பரவலாக கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள், கொலை செய்யவும் தயங்காத ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வாக்கு இயந்திரத்திலேயும் தில்லுமுழு செய்து விடுமோ என்ற அச்சம் நாடுகளில் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி பொதுவாக சொல்வார்கள் கிராமங்களிலே, அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். ஆசிஃபாவுடைய கண்ணீர், அனிதாவுடைய கண்ணீர், கல்புர்கி போன்றவருடைய கண்ணீர் இவர்களை சும்மா விடாது. இன்றைய அரசனாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தண்டிக்காமல் இருக்கலாம், இவருடைய கண்ணீரை இறைவன் தண்டிப்பான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. மறுமொழியில் இவர்கள் பிரார்த்தியுங்கள், இறைவா எங்களுடைய தாய் திருநாட்டில் ஆட்சி மாற்றம் தேவை. அந்த ஆட்சி மாற்றம் மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் சமூக ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி மாற்றமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு வரக்கூடிய பிரதமர் இந்தியாவுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றி இந்தியாவுடைய தொழில் வளர்ச்சிக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் சிறுமியூட்டக்கூடியவராக வர வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தியுங்கள். வாக்குச்சாவடியிலே உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் சரியாக தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய வைக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. என்று சொன்னால் பல இடங்களில இவர்களால் இன்னாருக்கு ஓட்டு போய்விடும் என்ற காரணத்தினால் அங்கெல்லாம் கடைசி நேரங்களிலே கலவரம் செய்து அவர்களை வாக்குச்சாவடிக்கு வரவிடாமல் செய்யக்கூடிய சதிகளை வட இந்தியாவிலே அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தென்னிந்தியாவில் அது நடக்காது. இது எல்லாம் மீறி வெற்றி பெற வேண்டிய ஒரு காலகட்டத்தை நாம் இருக்கின்றோம். அந்த விழிப்புணர்வை குவைத்து மண்ணிலே ஊட்டுவதற்காகத்தான் மனிதநேய கலாச்சார பேரவையினர் நமது நாடு நமது கையில் என்ற தலைப்பிலே இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள். நமது விரலில் தான் அந்த பொத்தானை அழுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஜனநாயகம் தந்திருக்கிறது. அந்த பொத்தானை சரியான முறையில் அழுத்தி ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி ஜவஹர்லால் நேரு பின்பற்றிய வழியில் நம்முடைய தேசத்தை முன்னோக்கி எடுத்துச் சென்று நாம் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும் என்ற நேரத்தை கேட்டுக்கொண்டு, பொதுவாக நான் வெளிநாடுகளுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் உரையோடு சென்று விடுவதில்லை, மாறாக மக்களுடைய எதிர்பார்ப்புகளை கேள்விகளை அவர்களை கேட்க வைத்து அதற்கு விடைகளை சொல்லக்கூடிய ஒரு சூழலை நான் ஏற்படுத்தி வருகின்றேன். காரணம், மேடை பேச்சு ஒரு வகையான விழிப்புணர்ச்சி என்று சொன்னால் கேள்வி பதில் என்பது ஒரு வகையான விழிப்புணர்ச்சியை தரும். ஏனென்று சொன்னால் சந்திப்பவர்கள் பெரும்பாலும் கேள்விகள் மூலமாக தங்களுடைய விளக்கங்களை பெற விரும்புவார்கள். பல தலைவர்கள் அதை செய்வதில்லை. ஆனால் மனிதநேய ஜனநாயக கட்சி அதற்கு விதிவிலக்கு என்பதை கூறிக்கொண்டு எழுத்து மூலமாக நீங்கள் தந்த அந்த கேள்விகளை நான் வாசித்து அதற்கு நான் விடை சொல்ல விரும்புகின்றேன். முதல் கேள்வி ஜாஃபர் புதுச்சேரிங்கிறவர் கேட்டிருக்காரு. திமுகவின் மீது நம்பிக்கை இழந்து விட்டோம். இந்த சூழலில் தமிழகத்தில் பாசிசத்தை வலிமையாக எதிர்க்க யார் என்று இன்றைய அரசியல் சூழலை அலசி பார்க்கும் போது அமமுக தென்படுகிறது. இது போன்று பல கேள்விகள் குழப்பங்கள் சமூகத்தில் நிலவுகிறது. இதற்கு விளக்க வேண்டும். இது கேள்வி அல்ல, கருத்து உருவாக்கம். ஏனென்று சொன்னால் இப்படி திமுகவின் மீது நம்பிக்கை இழந்து விட்டோம், இந்த சூழலை தமிழகத்தை பாதித்ததை வலிமையாக எதிர்க்க வேண்டும் என்பது யார்? இன்றைய அரசியல் சூழலில் அது அமமுக தான் தென்படுகிறது என்ற ஒரு கேள்வி என்பதை ஒரு கருத்து உருவாக்கமாக தான் பார்க்கிறேன். உடனே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அமமுகவின் மீது எங்களுக்கு எந்த பகையும் இல்லை. அன்பு சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள் மீது இப்போது எங்களுக்கு மரியாதை உண்டு. பாசிச சக்திகள் அவருடைய அரசியலை அடிக்க நினைப்பதை நாங்கள் இப்போதும் எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். அதுவே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சில வருத்தங்கள் இருக்கிறது, காங்கிரசின் மீது சில வருத்தங்கள் இருக்கிறது. அதெல்லாம் வேறு வருத்தங்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் இதுவல்ல. ஏனென்று சொன்னால் ஒரு நச்சு பாம்பு மிகப்பெரிய வீரியத்தோடு நம்ம எல்லாம் குத்த வருகிறது. அந்த நேரத்தில் அந்த பாம்பை அடிக்க வேண்டும் என்று சொன்னால் தடி வேண்டுமா குச்சி வேண்டுமா என்று சொன்னால் தடி எடுத்தால்தான் அந்த நச்சு பாம்பு ஒரே தடி என்பது தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அங்க வைக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். எனவேதான் சரியான நேரத்தில் சரியான ஆயுதத்தை கையெழுத்து வீழ்த்த வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சி ஆழமான தூரநோக்கு பார்வையோடு முடிவெடுத்திருக்கிறது. அதற்காக நாங்கள் தினகரனை நாங்கள் சகோதரர் தினகரன் அவர்களை சிறுமைப்படுத்துகிறோம் அல்லது அவர் பலகீனமாக அர்த்தமல்ல. அவர் மீது உள்ள அன்பு என்பது வேறு, நட்பு என்பது வேறு. ஆனால் கொள்கை என்பது வேறு. நட்புக்கும் கொள்கைக்கும் இடையில நாம் போட்டி வைப்பமையானால் கொள்கைக்கு தான் முதல் முன்னுரிமை என்ற அடிப்படையில கொள்கை ரீதியாக அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம்
முஸ்லிம்களுக்கு போதிய அளவுல சீட்டு கொடுக்கல, அதிமுக கொடுக்காட்டா பரவாயில்ல, திமுக அப்படி செஞ்சிருக்கீங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கு, காங்கிரஸ் அப்படி செஞ்சிருக்கீங்கிற வருத்தம் இருக்கு, எல்லாரும் இருக்கதான் செய்யுது. இதை பற்றி பிறகு பேசுவோம். வீட்டை கொடுத்தக்கூடிய ஒரு சூழலை வருகின்ற பொழுது அந்த தீயிலிருந்து அந்த வீட்டை பாதுகாக்க வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் பாதுகாப்பதற்கான முன்முயற்சிகள் தான் எடுக்க வேண்டுமே தவிர பாதுகாக்குவதற்கான ஒரு கரம்பொருளுடைய குறைகளை இப்போ நாம் பேசிக் கொண்டிருக்க முடியாது. இன்னும் ஓப்பனா சொன்னா போங்க, நரேந்திர மோடி வந்தா உயிர் போயிடும், காங்கிரஸ் வந்தா பிறந்த கை தான் போடும், கை போயிடுச்சுன்னா வாழ்ந்து உயிரோடு போராட முடியும், உயிர் போய்விட்டால் போராட முடியும். இந்த அடிப்படையில் இந்த பேரவை நாம் பார்க்கின்றோம். நாம் யாரையும் ஆளலாக தூக்கி பேசவில்லை, அதே போன்று யாரையும் கீழே தெரிய அசிங்கப்படுத்தவில்லை, எல்லோரையும் நண்பர்களாக பார்க்கின்றோம். ஆனால் அரசியல் சூழலுக்கு ஏற்ப நிலைப்பாடுகள் எடுப்பதுதான் புத்திசாலித்தனம் என்பதை மீண்டும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, இந்த கேள்வி கேட்ட அந்த சகோதரருடைய நோக்கம் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் எங்களுடைய நோக்கம் இதுதான் என்பதை நான் அன்போடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தாங்கள் கடந்த இது முகமது நாசர் ஆயப்பாடி தாங்கள் கடந்த முறை குவைத் வந்த போது முஸ்லிம் சிறைவாசிகள் சம்பந்தமான என் கேள்விக்கு முதலமைச்சர் எடப்பாடி மூலமாக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக சொன்னீர்கள். அவருடைய தற்போது நிலை என்ன விவரிக்கும். உங்களுக்கு தெரியும், கடைசியாக கூட இதற்காக நாங்கள் எல்லாம் வெளிநடப்பு செய்தது என்பது உங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தில் தொடர்ந்து அதிகமாக இதில் சம்பந்தமாக நானும் தனியரசும் கருணாசும் பேசணும் என்பது உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து சம்பந்தமாக எடப்பாடியை நான் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியிருக்கிறேன். அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றோம். இந்த சிறைவாசிகளுடைய விடுதலையில குறிப்பாக ஒரு தீய சக்தி, டெல்லியில் இருக்கக்கூடிய சக்தி வேகமாக தலையிட்டு மாநில அரசு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுதான் உண்மை. நீங்க மற்ற கூட்டணியில் வெளியில வந்துட்டோம், அதுக்காக படித்துக்க கூடாதுல. உண்மை என்னன்னு சொன்னோம்னா, ஒரு RSS லாபி திட்டமிட்டு பேரறிவாள விஷயத்திலும் சரி, முஸ்லிம் சிறைவாசி விஷயத்திலும் சரி, சரியான முடிவு எடுக்க விடாமல் தடுத்து விட்டார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற போது நிச்சயமாக இவருடைய விடுதலை சாத்தியமாகும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. கடந்த காலத்திலே தொடர்ச்சியாக நாங்கள் இதுக்காக போராடி வந்திருக்கின்றோம். அவர்கள் விடுதலை செய்ய முடியாமல் போயிருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு தேவையான மனித உரிமைகளை சட்டத்தின் அடிப்படையில நாங்கள் செய்து கொடுத்திருக்கின்றோம். அது எங்களுடைய மனிதநேய ஜனநாயக தலைமை நிர்வாகம் மட்டும்தான் தெரியும். அதை நாங்கள் வெளியே சொல்லவும் மாட்டோம், அது தேவையும் இல்லை. இப்படி சொல்வதன் மூலமாக அந்த சகோதரர்களுக்கு நியாயமான சட்ட உதவிகளை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக இது விளம்பரம் தேடாத சில பணிகளை நாங்கள் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து செய்வோம். சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக போராட்டம் இதற்காக தொடரும். தமிழகத்தில் ஏன் முஸ்லிம் அமைப்புகள் கட்சிகள் ஒன்று சேர இயலவில்லை? ஹாஜா உலகி, இது நாங்கள் ஒரு பொதுவான வந்ததிலிருந்து நாங்கள் சந்திக்கக்கூடிய கேள்வி ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. ஒரே குடும்பத்துல 5 பிள்ளைகள் இருந்தாலும் 5 பிள்ளைகள் ஒரே மாதிரியாக இருக்கா? ஒரே வீட்டுல கூட்டு குடும்பம் இல்லாம நீ சாத்தியமா அடிச்சா, கூட்டு குடும்பம் என்பதை நீ சாத்தியமா படிச்சா இல்லையா? உலகம் அப்படி இருக்கு. பன்மை கலாச்சாரம் கிடைத்த ஒரு சூழல்ல எல்லாரும் ஒன்னா இருக்கணும் சொல்றாங்க. எதுல ஒன்னா இருக்கணும்னு சொல்றோம்னா, இப்போ முத்தலாக விஷயம் வந்துச்சு, அது எல்லாரும் ஒன்னா இருந்தோமா இல்லையா? அடிப்படை விஷயங்களில் ஒரே கருத்திலே ஒரே பயிர் இருக்க முடியும், அரசியல் அவ்வாறு இருக்க முடியாது. அப்படி நான் கேட்க, முஸ்லிம்கள் எல்லாரும் ஒரே அணியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்துக்களிலோ ஒரு அணியை திரள வேண்டும் என்று சொல்லக்கூடிய RSS கருத்து நியாயமாகிறாதா? அதாவது நமக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்டி கொடுக்குறாங்க, நீதி தான். புரியுதா? அதனால எதுல ஒன்றுபடுறோம் அதை ஒன்றுபட முடியும். அரசியலையும் ஒன்றுபட சொன்னோம்னா எல்லாரும் ஒரே கூட்டணிக்கு வந்து கொண்டு வச்சுருங்களேன், அது என்ன ஆகும்? அது நல்ல போக்குகள் இல்லை. இப்பெல்லாம் சிந்திக்காது. சிந்திப்பது இந்தியா போன்ற நாடுகளில் வாழக்கூடிய சிறுபான்மையினருக்கு நல்லதல்ல. என்ன செய்யலாம் சொன்னோம்னா, மொத்த கருத்துடைய சமூக நீதி சக்திகள், பல சமுதாய அமைப்புகள் இவரோடு இணைந்து ஜனநாயகத்தை, நாட்டுடைய நல்ல விஷயங்களை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து நாம் போராட முடியும். நல்ல விஷயங்களில் நாம் மட்டுமே ஒன்று சேர வேண்டும் நினைக்கிறீர்கள், எல்லோரும் சேர்த்து ஏன் போட வரக்கூடாது? அந்த பரந்த சிந்தனைக்கு வாங்க. நீங்க முதல்ல இந்தியாவில் வாழ்கிறோம், ஆப்கானிஸ்தான்ல யாரும் வாழல, தலைநகர் காபூல்ல இல்லை, டெல்லியில தான் இருக்கு. அதனால நான் வீட்டு சொல்றேன், என்னன்னு சொன்னோம்னா, முஸ்லிம் கட்சியை ஒன்று சேர வேண்டும், முஸ்லிம் இயக்கங்கள் ஒன்று சேர வேண்டும் என்ற சுயநல பார்வையை தூக்கி வீசிவிட்டு நியாயவாதிகள் ஒன்று சேர வேண்டும், நீதியை பேசக்கூடியவர்கள் ஒன்று சேர வேண்டும், மனிதாபிமானத்தோடு இயங்கக்கூடியவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்ற அந்த பரந்துபட்ட சிந்தனைக்கு வாங்க. அதுதான் ஆரோக்கியமான ஒரு பொது வாழ்வை கட்டமைக்க உதவும். ஒரு தொகுதியில் மட்டும் சகோதர கட்சியான SDP கட்சிக்கு ஆதரவு தந்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. பேர சொல்ற ஒரு சகோதரர், அதாவது நமக்கு எல்லா அமைப்புகளோடும் சுமூகமான உணவு இருக்கிறது. பகமை அரசியலை நாம் எப்போதுமே நாங்கள் போற்றுவதில்லை. எங்களை காயம் அடைய வைத்தவர்களுக்கு கூட நாங்கள் கண்ணியமான முறையில் மரியாதை செய்ய வேண்டும் என்று கருதக்கூடிய பொதுவாக நாங்கள் நடத்தி வருகின்றோம். மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு சீட்டு திராவிட முன்னேற்றத்திலிருந்து கிடைக்கணும் போது நாங்கள் வருத்தப்பட்டோம்.
யாரும் இதை கொண்டாடக்கூடாது, அவருடைய காயங்களை கிளறக்கூடாது என்று பகிரங்கமான அறிக்கை விடுத்தோமா இல்லையா? அந்த பக்குவமும் முதிர்ச்சியும் எங்களுக்கு இருக்கிறது. அதே போன்றுதான் எஸ்டிபியா இருக்கட்டும், தௌஹீத் ஜமாத்தாக இருக்கட்டும், ஜமாத் உலமாவாக இருக்கட்டும், எல்லோருடன் நாங்கள் சுமூகமான உறவை தெரிவிக்கின்றோம். எஸ்டிபியை சேர்ந்த அருமை சகோதரர் வேளாண் பாக்கியவர்கள் எங்களை எல்லாரும் சந்தித்தார், பேசினார். அப்ப நான் தெளிவாக அவர்கிட்ட சொன்னேன், என்ன சொல்லுவாங்க, புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரிப்பது என்று பிப்ரவரி 28ஆம் தேதியே பொதுக்கூட்டத்தின் மூலமாக நாங்கள் அறிவித்து விட்டோம். அறிவித்து விட்டதற்கு பிறகு நிலைப்பாட்டை மாற்ற முடியாது. அடுத்து வாக்குகள் பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்களே தினகரனை விட்டுவிட்டு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றோம். இதே உன்னதமான நோக்கம். இந்த நிலையில மத்திய சபைக்கு மட்டும் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க சாத்தியமில்லை. எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் நாங்கள் அவ்வாறு தான் பேசியிருக்கின்றோம் என்று அவர்கள் நம்ம நிலைப்பாட்டை பக்குவமாக எடுத்து சொல்லிவிட்டோம். நீங்க நினைக்கலாம் அது ஒரு தொகுதியில மட்டுமே அப்படி சொல்லி, அப்படி நினைக்கின்ற பொழுது நாடாளுமன்றத்திலே ஆட்சி அமைப்பதற்கு 222 இடங்கள் தேவை. ஒரு இடம் போய்விட்டாலும் அது நரேந்திர மோடிக்கு சாதகமாக போய்விடும். பலத்தை காட்டக்கூடிய தேர்தல் இதுவல்ல. சட்டமன்றத்தில் அதை பற்றி எல்லாம் பேசுவோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நரேந்திர மோடியை வீழ்த்த வேண்டும். வீழ்த்துவதற்கு சரியான அரசியல் மாற்று எதுவோ அதை வலிமைப்படுத்த வேண்டும். இது மட்டும்தான் நம்முடைய ஒரே பார்வையாக இருக்க வேண்டும். எனவே சட்டமன்றத்தில் இது போன்ற விஷயங்களை நாம் பேசிக்கொள்ளும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் மனித ஜனநாயகத்தில் தெளிவாக முடிவெடுத்து களமாடி கொண்டிருக்கிறது. இது பெருசாக சகோதரர் சொல்றாங்க, அப்படி இப்படி இருந்தாலும் வெளியே அப்படி சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கொஞ்சம் வேலை செய்யுங்கன்னு சொல்றாங்க. அந்த முனாஃபிக் தனத்தை